டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. என்னங்க சொல்றது, அந்த 166 டார்கெட் அநியாயத்துக்கு ஆக்சுவலா அடிச்சு வச்சிருக்காங்க. 9.4 ஓவர்ஸ்ல 167 ஃபார் நோ லாஸ். அன்பலீவபிள்ங்க. சத்தியமா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல, அது எந்த டவுட்டுமே இல்ல. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பண்ணிருக்காங்க. பட் இதான் முதல் முறையா சேசிங்லயும் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எச் கிளியரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல எங்களால சேசிங்லயும் விளையாட முடியும்னு. அண்ட் எஸ்பெஷலி டிராவிஸ் அண்ட் அபிஷேக் சர்மா அன்பலீவபிள்ங்க. அபிஷேக் சர்மா என்னன்னா 75 ஆஃப் 28 பால்ஸ், இவர் என்னன்னா டிராவிஸ் ஹெட் என்னன்னா 89 ஆஃப் 30 பால்ஸ். பா, இப்படி ஒரு ப்ரூட்டல் ஹிட்டிங் ஆக்சுவலா நான் பார்த்ததே கிடையாதுங்க. சீரியஸா ஹியூஜ் கிரெடிட் டு தெம். ஏன்னா அவங்க விளையாடுற ஷாட்ஸ் வேணா பாருங்களேன், சும்மா எப்ப பார்த்தாலும் அக்ராஸ் த பேட் ஷாட்ஸ்லாம் இருக்காது, நிறைய டவுன் த கிரவுண்ட் ஷாட்ஸும் இருக்கும். அதுதான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய பிளஸ். அவங்களால நினைச்சா ஏரியல் ஷாட்ஸும் அடிக்க முடியும், பிளஸ் கிரவுண்டோடையும் அடிக்க முடியும். எஸ்பெஷலி அவங்க கேப்ஸ் அவங்க ஃபைண்ட் பண்றது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குங்க. இது என்டையர் டோர்னமெண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சில ஷாட்ஸ் தூக்கி தூக்கி அடிச்சாலும் சில கிரவுண்ட் ஷாட்ஸ் எல்லாம் எப்படிதான் அப்படி சூப்பரா கேப்ல விளையாடுறாங்கன்னு தெரியல. ஹியூஜ் கிரெடிட் டு தெம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஐ ஹவ் எவர் சீன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.